இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் அதாச்சும் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி இதை ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, ஃப்ரண்ட் நெக்கு, ஆம்கோல், இது ஃப்ரண்ட் ஹைட்லாம் போட்டுடணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டோட நெக் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட். அதுக்கு இந்த இன்ச் டேப் இருக்கு இல்லைங்களா, இப்படி எடுத்து இங்கே பாருங்கள், ஷோல்டருக்கு பாருங்கள், இதிலிருந்து நம்ம இந்த முடிது பாருங்கள், இதுக்கு நேராக இப்படி வச்சா பாருங்கள் கரெக்டாக 4 வருதுங்களா. அப்படியே இது பண்ணிவிட்டு அதை 4 வச்சுருங்க. ஷோல்டருக்கு 4 இன்ச் விட்டுருக்கேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட், 4 வருது. இது வந்து 2.5 இன்ச்சு ஷோல்டர் அகலம். இது 4 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். இது வந்து 2.5 இன்ச்சு ஷோல்டர் அகலம் பாருங்கள். 2.5 இன்ச்சு 4 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். 1/2 இன்ச்சே விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட். அதனால் 3 ஆயிடுச்சுங்களா. இது வந்து 4.5 ஆம்கோல் அளவு. இப்போ இது பாருங்க ஃப்ரெண்ட், முன் பக்கம் உயரம் எவ்வளோன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த நாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், டாட்டு, அதிலிருந்து நாட்டுன்னு சொல்லிட்டேன், சாரி, இது இப்படி பிடிச்சி வைக்கணும் பாருங்கள். கரெக்டாக டாட் வச்சுருக்கேன்னா அதுலேருந்து 4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், கொக்கி இருக்கு இல்லைங்களா, கொக்கி பக்கம் எடுத்துக்கணும். முன் கழுத்து கொக்கி பக்கம் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், 1 2 3 4 4வது கொக்கியை வந்து கழுத்தாண்டை இருந்து இங்கிருந்து வச்சு இப்படி வச்சுக்கணுங்க. 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கணும். இது பார்த்தீங்களா, இது இங்கே உயரம் நம்ம செக் பண்ணுங்க. இது ஆம்கோல் பார்க்கலாங்களா, ஆம்கோல் உயரம் இங்கே பாருங்கள். பிகினராக இருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு நாங்கள் பொறுமையாக மெதுவாக தான் சொல்லித்தரோம். இங்கே பாருங்கள், 1 இப்படி வச்சுட்டு இது நேராக இப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இன்ச்சி டேப் வச்சு அப்படியே வாங்க வந்துட்டு இந்த ஆம்கோல் இங்கே முடியுது பாருங்கள். அங்கே தையலோட வச்சிங்கன்னா இங்கே முடியுதுங்க ஃப்ரெண்ட். கரெக்டாக பார்த்துக்கலாங்களா, கரெக்டாக இந்த பாருங்க ஃப்ரெண்ட், 4.5 வருது. 4.5 முடியுதுங்க. இப்படி கூட நீங்கள் அளவு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட், 4.5. இப்போ பாருங்கள், இந்த 4.5 நம்ம இங்கே தான் வச்சுருக்கோம், கரெக்டுங்களா. அப்புறம் வந்து இந்த ஆம்கோல் உள்ள வலை வந்து 1 இன்ச்சுக்கு மேலேங்க, அப்புறம் 4 இன்ச்சு தள்ளி வரும். இப்படி நம்ம கோடு போட்டு இப்படி ட்ராயிங் பண்ணிட்டோங்களா. இது வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இந்த ஆம்கோல் ரவுண்டு இது கரெக்டாக இருக்கான்ட்டு இங்கேருந்து இப்படி வச்சுட்டு பாருங்கள், இப்படி இந்த மாதிரி செக் பண்ணுங்க, கரெக்டாக வருதுங்களா. இதுதாங்க ஃப்ரண்ட் பக்கம். இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ண போகிறோம். பாருங்க, இப்படி ஒரு கட்டிங் போட்டு மேல் 2 மட்டும் தாங்க கட் பண்ணிடணும், மொத்த சேர்த்துலாம் இப்போ கட் பண்ணக்கூடாது. பேக் நெக் நம்ம வரைஞ்சது அப்படி தாங்க இருக்கணும். இப்போது இதை நம்ம கட் பண்ணிட்டோங்களா. நம்ம ஃப்ரண்ட் நெக் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாமா. இது ஈஸி தாங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் 4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டோம். அப்படி இப்படி வச்சுட்டு வரோம். இப்படி பார்க்கலாங்களா, ஏன்னா அது கொஞ்சம் குக்கி இருக்கிறதுக்கு அப்படி தாங்க இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்படி பாருங்கள், இப்படி 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 இங்கே பாருங்கள், கரெக்டாக முடியுதா. இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். திறமை இல்லைன்னா கூட நம்ம தான் ஃப்ரெண்ட் திறமையை வளர்த்துக்கணும். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டோ எப்படி எப்படியோ நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு வர ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஈஸி தான், அவங்களால முடியும்னு நினச்சா எல்லாமே முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட், இது ஏதாச்சும் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ மறுபடியும் நான் நல்லா தெளிவாக போடுறேன். பாய் பாய்.